தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்தை தெரிவித்திருக்கிறார். எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மேலும் மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் செலினாவிடம் தகவல்களை கேட்கலாம். செலினா, புதிதாக பதவியேற்றுக் கொண்ட விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த வாழ்த்து செய்தியில என்ன சொல்லியிருக்காரு? திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தனது எக்ஸ் வலைதளத்தில் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக பதவியேற்றதுடன் தங்கள் கையெழுத்திட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளையும் வரவேற்கிறேன் எனவும், எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க எனவும் என்று தெரிவித்திருக்கிறார். அதற்கெல்லாம் இருக்கு எனவும், மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் தான் வேணும் என்று திமுக தலைவர் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். 5 ஆண்டுகளாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளையும் மத்திய பாஜக அரசின் ஓர வஞ்சனைகளையும் சமாளித்துதான் நாங்கள் எண்ணற்ற மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறோம் எனவும், 10 லட்சம் கோடி கடனை வைத்துவிட்டு கஜனாவை தொலைத்துவிட்டு சென்றிருப்பதாக கடந்த அரசு என்ற குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லி இருக்கீங்களே, அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டுதான் தமிழ்நாட்டின் கடன் அளவு என்பது இருப்பதாகவும், தமிழ்நாட்டு அரசின் நிதிநிலையை பற்றி கடந்த பிப்ரவரி மாதம் பட்ஜெட்டிலேயே தெளிவாக நாங்கள் சொல்லிவிட்டோம் எனவும், அது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். அதற்கு பிறகுதான் நீங்கள் என்ன பல வாக்குறுதிகள் மக்களுக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு வாக்களித்த மக்களை மீண்டும் ஏமாற்ற திசை திருப்பாதீங்க என்று திமுக தலைவர் தெரிவித்திருக்கிறார். அதே போல நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டுமே வாக்குறுதிகளாக அளித்திருக்கிறேன் என கூறியிருக்கக்கூடிய ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் இப்போதுதான் அரசின் நிர்வாகத்திற்குள் அடியெடுத்து வைக்கிறீர்கள் எனவும், கூடிய விரைவில் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்றலாம் என நினைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். கற்றுக்கொள்வீர்கள் எனவும் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்க்கிறேன் எனவும், தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் தொடர வேண்டும் என எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக தற்போதுதான் ஆட்சியில் முதலடியை எடுத்து வைத்திருக்கக்கூடிய நிலையில் எடுத்த எடுப்பிலேயே அரசிடம் பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க எனவும், அதெல்லாம் இருக்கு என்று மக்களுக்கு கொடுக்க மனசும் ஆட்சி திறமையும் வேணும் என்று தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் குறிப்பாக கோவிட், வெள்ளம் போன்ற பல பிரச்சனைகளை மத்திய அரசு ஓரவஞ்சனையும் சமாளித்துதான் எண்ணற்ற திட்டங்களை, மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்து இருப்பதாகவும், குறிப்பாக கஜானாவை தொலைத்துவிட்டு சென்றிருப்பதாக கடந்த அரசு என்று குற்றச்சாட்டை முதல் உரையிலேயே சொல்லியிருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். அனுமதிக்கப்பட்ட வரம்புக்கு உட்பட்டுதான் தமிழ்நாட்டின் கடன் அளவு என்பது இருப்பதாகவும், தமிழ்நாடு அரசின் நிதிநிலையை பற்றி கடந்த பிப்ரவரி மாதமே பட்ஜெட்டிலேயே நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறோம் என்றும், இது உங்களுக்கு தெரியாதா என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக மக்கள் எப்படி அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்க்கிறார்களோ, அதே போல்தான் வாக்களித்த மக்களோடு நானும் அதையே எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் எனவும், தங்களின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணம் என்பது தொடர வேண்டும் என்பது எனது வாழ்த்துக்கள் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக ஆட்சி ஆரம்பித்த உடனேயே, குறிப்பாக முதலமைச்சர் பதவியேற்றிய உடனேயே கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியை விமர்சிக்கும் வகையில் தாவேகா தலைவரும் முதலமைச்சருமான விஜய் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அதற்கு பதிலளிக்கும் வகையில் தனது எக்ஸ் வலைதளத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக ஆட்சி அமைவதற்கு முன்னதாகவே பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்ததாகவும், அந்த வாக்குறுதிகளை எல்லாம் எப்படி நிறைவேற்றப் போகிறீர்கள் என்று மக்கள் எப்படி எதிர்பார்க்கிறார்களோ அதே போல்தான் நானும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் தெரிவித்திருக்கிறார். செலினா, இதுக்கு தாவேகா தரப்பினரிலிருந்து ஏதேனும் எதிர்வினை ஆற்றிருக்காங்களா? தற்போதுதான் முதலமைச்சர் பதவியை ஏற்றுக்கொண்டு தலைமை செயலகத்திற்கு சென்றிருக்கிறார் விஜய். அங்கிருக்கக்கூடிய பல்வேறு பணிகளை மேற்கொள்வதற்காக சென்றிருக்கக்கூடிய நிலையில் தனது முதல் கையெழுத்தையே தற்பொழுதுதான் போட்டிருக்கிறார். இந்த நிலையில் பல்வேறு விமர்சனங்கள் வந்தாலும் அதனை தொடர்ச்சியாக எதிர்கொண்டு அடுத்தடுத்து என்ன செய்ய இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும், அரசின் பணிகள் என்ன மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும், அங்கிருக்கக்கூடிய செயலாளர்களுடனான பணிகளை மேற்கொள்வது தொடர்பாகவும்
ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு அடுத்தபடியாக மாலை ஆளுநர் மாளிகையில் குறிப்பாக தற்காலிக சபாநாயகர் பதவியேற்பு விழாவும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனில் தான் தொடர் அடுத்தடுத்த அரசியல் பணிகள் தொடர்பாகவும் அதே போல குறிப்பாக அரசின் பணிகள் தொடர்பாகவும் என்னென்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தவேகா தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அவர் சட்டத்துறை செயலாளர் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார். அமைச்சர்கள் இல்லாமல் கூடுதலாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக பொறுப்பு சபாநாயகர் பதவி ஏற்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக இது தொடர்பாகவும் யாருக்கு அந்த வாய்ப்பு என்பது கொடுக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பாகவும் அங்கு ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை செயலகத்தில் டிஜிபி அதே போல தலைமை செயலாளர் உள்ளிட்டோரும் முதலமைச்சரை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவும் என்ன பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறார்கள் என்பது தொடர்பாகவும் அங்கு ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இன்றுதான் பதவியேற்றிருக்கிறார். பதவியேற்ற நாளிலேயே பல்வேறு விமர்சனங்கள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்து என்பது 3வது பாடலாக பாடப்பட்டது என்பது அரசியல் வட்டாரத்தில் என்பது தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து வருகிறது. அதே போல அவர் எடுத்த எடுப்பிலேயே தொடர்ச்சியாக திமுக அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார். கஜானாவை காலி செய்து விட்டதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய நிலையில் திமுக சார்பில் தற்பொழுது திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து அடுத்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டாலும் கூட தொடர்ந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக இது தொடர்பாக கேள்விகளை எழுப்பும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது கஜானா காலியாக இருக்கிறது. இது தொடர்பாக வெள்ளை அறிக்கை என்பது வெளியிட இருப்பதாகவும் திமுக அப்படி என்ன 5 ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்கள் என்பது கொண்டு வரப்பட்டது, அதற்காக இத்தனை கோடி கடன் என்பது எப்படி பெறப்பட்டது என்பது தொடர்பான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்று தவேகா தலைவர் முதலமைச்சருமான விஜய் தற்பொழுது தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்தாலும் எதிர்க்கட்சியாக சட்டமன்றத்தில் திமுக இருக்கும் பொழுது குறிப்பாக கிட்டத்தட்ட 68 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து சட்டமன்றத்திற்கு வரும் பொழுது தொடர்ந்து பல்வேறு கேள்விகளையும் எதிர்க்கட்சியாக திமுக எழுப்புவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் தொடர்ந்து தற்பொழுது தவேகா தலைவர் விஜய் சட்டப்பேரவையில் அதாவது குறிப்பாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தற்பொழுது அடுத்தடுத்து என்னென்ன பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது என்பது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தலைமை செயலகத்தில் முக்கிய நிர்வாகிகளும் அதே போல முதலமைச்சரும் அங்கு இருக்கக்கூடிய நிலையில்தான் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொடர்ச்சியாகவே பல்வேறு அரசியல் தலைவர்களும் அவருக்கு வாழ்த்து வரக்கூடிய இதுவும் நடைபெற்று வருகிறது. தங்களது எக்ஸ் வலைதளத்தில் வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். அதே போல பல்வேறு கேள்விகளையும் விமர்சனத்திற்கும் உள்ளாக்கப்படுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா. தொடர்ந்து இது குறித்து செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், ஆட்சியாளர்கள் அரசின் கஜானாவை சுத்தமாக துடைத்து விட்டதாக விஜய் தெரிவித்திருந்தார். அதற்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் எதிர்வினையாற்றிருக்கிறார். எடுத்த இடப்பிலேயே பணம் இல்லை என பேச ஆரம்பிக்காதீங்க அப்படின்றத அவர் எதிர்வினையாற்றிருக்கிறார். இனி வரும் காலங்களில் இது போல் நிறைய பார்க்க முடியும் என்று தோணுகிறது. திமுக தற்போது பலமான ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிறது. இனி வரும் காலங்களில் விஜய்க்கு என்ன மாதிரி The Chennai Silks in Mega Summer Sale.